السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் இணையத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமைய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பெரும் கருணையினால் நாள்தோறும் ஒரு நபிமொழியை நாம் அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய நபிமொழி என்னவென்றால், நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லிஅஹீஹி மா யுஹிப்பு லினஃப்ஸிஹி. லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லிஅஹீஹி மா யுஹிப்பு லினஃப்ஸிஹி. உங்களில் ஒருவர் எதை தனக்கு விரும்புகின்றாரோ அதை தன்னுடைய சகோதரருக்கு விரும்புவரை உங்களில் எவரும் உண்மையான முழுமையான இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது என்பதாக சொன்னார்கள். உங்களில் ஒருவர் எதை தனக்கு விரும்புகின்றாரோ அதை தன்னுடைய சகோதரருக்கு விரும்புகின்ற வரை உங்களில் எவரும் உண்மையான மூமினாக இதை நம்பிக்கையாளராக ஆக முடியாது சொன்னார்கள். இந்த நபிமொழி புகாரி ஷரீஃபினுடைய 13வது ஹதீஸாக வருகிறது. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா கூறுகிறார், இந்த நபிமொழி பார்ப்பதற்கு ஒற்றை வரியிலே இது சொல்லப்பட்டிருக்கலாம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் கொடுத்த தனிச்சிறப்புகளிலே ஒன்று ஊத்தீத்து ஜவாமியர்கள், குறைவான வார்த்தைகளிலே நிறைவான கருத்துக்களை சொல்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருந்தார். பொதுவாகவே ஹதீஸ்கள் எல்லாம் பார்ப்பதற்கு ரத்தின சுருக்கமாக இருக்கலாம், ஆனால் இதில் விரிவான ஆழ்ந்த அர்த்தங்கள் இருக்கும். அந்த அடிப்படையிலே இந்த நபிமொழி பார்ப்பதற்கு ஒற்றை வழியிலே இருக்கலாம், ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்த அர்த்தங்களையும் விளக்கங்களையும் நடைமுறைகளையும் பண்பாடுகளையும் கற்றுத் தருகிறார். ஒற்றை வரியிலே சொல்லிவிட்டார். என்ன கூறுகிறார்கள்? உனக்கு எதை நீ விரும்புகின்றாயோ அதை மற்றவருக்கு விரும்ப வேண்டும். சகோதரன் சொன்னா கூட பிறந்தவங்க மட்டும் அல்ல, கலிமா சொன்ன எல்லா மக்களுக்கும் அதை நீ விரும்ப வேண்டும். அது மனைவியாக இருக்கலாம், மக்களாக இருக்கலாம், மற்றவராக இருக்கலாம். ஏன் மனைவியை கூறுகிறேன்? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேட்டார், முஆவியா என்ன ஒரு சஹாபி கேட்பார், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதாக கேட்பார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த உணவை நீ உண்ணுகின்றாயோ அந்த உணவை உடைய மனைவிக்கு கொடுக்க வேண்டும் என்பதாக பெருமானா சொல்வார். எந்த உணவை நீ உண்ணுகின்றாயோ அதை கொடுக்க. இப்ப நம்ம யோசிக்கலாம், நம்ம வீட்டுல நம்ம சாப்பிடுறோம் என்பதாக. நம்ம வீட்டுல சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. ஒரு விருந்துக்கு நம்ம போறோம், மனைவியை கூட்டிட்டு போகும். ஒருவேளை நம்ம எல்லா இடங்களுக்கு நம்ம மனைவியை கூட்டு போக முடியல அப்படின்னா அன்னைக்கு அந்த மனைவிக்கு ஒரு நல்ல உணவை வாங்கி கொடுத்துட்டு போறவன் தான் கணவன். அல்லாஹ் தன் திருமறையை சொல்வார், 3வது சூராவுடைய 92வது வசனம். உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றாருன்னா 4வது ஜுஸுடைய முதல் வசனம், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். எதை நீங்கள் விரும்புகின்றீர்களோ அதை நீங்கள் தர்மம் செய்யாத வரை நீங்க என்ன செய்ய முடியாது, நிச்சயமாக நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லாம் சொல்லுவோம். நன்மையை பெறணும் தான் நன்கிற வார்த்தை எல்லாம் சொல்லுவோம். நிச்சயமாக நீங்கள் எதை நன்மையை நீங்க பெறணும் தான் என்ன செய்யணும், எதை நீங்கள் விரும்புகின்றீர்களோ, உங்களுக்கு எதை விரும்புகின்றீர்களோ, உங்களுக்கு எது பிரியமானதோ அதை நீங்க தர்மம் செய்தால் தான் நன்மையை பெற முடியும் என்று அல்லாஹ் கொடுத்தார். நம்முடைய முன்னோர்கள்
எதை கேட்டார்களோ அதை உடனே அமல் செய்தார். இந்த வசனம் அருளப்பட்ட போது அனஸ் இப்னு மாலிக் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அபூ தல்ஹா என்ற சஹாபி வந்தார்கள். அவர் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இவ்வாறு ஒரு வசனத்தை இறக்கி வைத்திருக்கிறான். அந்த வசனத்தை ஓதி காண்பித்து சொன்னாங்க, அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைத்திருக்கின்றான். சொன்னாங்க, என்னுடைய சொத்துக்களிலே எனக்கு மிக விருப்பமாக இருப்பது பைரஹா என்ற தோட்டம் தான். அந்த பைரஹா என்ற தோட்டம் மஸ்ஜித் நபவிக்கு அருகிலே இருந்தது. அது நல்ல நீர்வளமும் நிலவளமும் இருக்கின்ற தோட்டமாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி அந்த தோட்டத்துக்கு சென்று அந்த கனிகளை சாப்பிடக்கூடியவராக, தண்ணீரை குடிக்கக்கூடியவராக இருப்பார்கள். அவங்க சொல்றாங்க, அந்த தோட்டம் என்னுடைய செல்வங்களிலே எனக்கு மிக விருப்பமாக இருக்கின்றது. வஇன்னஹா ஸதகத்துல் லில்லாஹி, நிச்சயமாக அதை நான் அல்லாஹ்வுக்காக சதக்கா செய்கிறேன். அல்லாஹ் என்ன சொல்றான், பிரியமானது கொடுக்கிறான்ல, அதுதான் என்னுடைய செல்வத்திலே சிறந்தது, எனக்கு விருப்பமானது, அதை நான் அல்லாஹ்வுக்காக சதக்கா செய்கின்றேன். அருஜு பிர்ரஹா வ துஹரஹா இன்தல்லாஹ், அதனுடைய நன்மையை அல்லாஹ்விடத்திலே நான் எதிர்பார்க்கின்றேன். அதனுடைய நன்மையை நான் அல்லாஹ்விடத்திலே சேமித்து வைக்கின்றேன். அதை சேமி எங்க பண்றேன்? அல்லாஹ்விடத்திலே நன்மை எதிர்பார்த்து அந்த நன்மையை அல்லாஹ்விடத்தில் நான் சேமித்து வைத்திருக்கிறேன். அதை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இருக்கின்றானோ அது மாதிரி செலவு செய்து கொள்ளும் வாக்கு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பஹ் பஹ் லா கமாலுன் ராபி, பொறுமையாக இரு, பொறுமையாக இரு. லா கமாலுன் ராபிகும், லா கமாலுன் ராபிகும், அது மிகவும் லாபமுடைய சொத்தாக இருக்கிறது, அது மிக லாபமுடைய சொத்து, அதனால பொறுமையாக இருந்ததாக சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னாங்களா, அதை நீ நாடினால் உடைய உறவுகளுக்கு நீ கொடுத்து விடுவாக சொன்னாங்க. அதை உறவுகளுக்கு கொடுத்து விடுவாக சொன்னார். இங்கே பெருமானார் இன்னொரு விஷயத்தை சொல்கிறார்கள், சதக்கா செய்வதிலே சிறப்பு, உறவுகளுக்கு முதலிலே சதக்கா செய்வது சிறப்பு. ஏன்னா பெருமானார் தருவாங்க, மற்றவர்களுக்கு தர்மம் செய்தால் ஒரு நன்மை, உறவுகளுக்கு தர்மம் செய்தால் 2 நன்மை. ஒன்னு சதக்காவுடைய நன்மையும் கிடைக்கும், சிறப்பு உறவுகளோடு சேர்ந்த நன்மையும் கிடைக்கும், உறவுகளோடு சேர்ந்த வாழ்ந்த நன்மையும் கிடைக்கும். சொன்னாங்க, உடனே சொன்னாங்க, அது ரொம்ப விலை மதிப்புள்ள ஒரு சொத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் அடுத்து சொன்னாங்க, வேண்டாம் உன் சொந்தக்காரர்களுக்கு கொடுத்து வேண்டுவார். சொன்ன உடனே அந்த சஹாபி என்ன சொன்னாங்க, அவருடைய உறவான ஹஸ்தான் சாபித் ரலியல்லாஹு தஆலா அனுபவர்களுக்கும் உபய் இப்னு காப் ரலியல்லாஹு தஆலாவுக்கும் பங்கிட்டு கொடுத்தாங்க. இதுதான் என்ன செய்யறது, நன்மை. அவ தர்மம் செய்வதாக இருந்தாலும் கூட எது நமக்கு விருப்பமாக இருக்கின்றதோ அதை நாம் கொடுக்க வேண்டும். இந்த வசனம் வந்த போது தஃசீரை குர்துபியில இன்னொரு செய்தி என்கிறார்கள், என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க. அப்துல்லா உமர் அவர் வந்தாங்க, வந்து ஒரு குதிரையை பிடிச்சுக்கிட்டு வந்தாங்க. குதிரையை பிடிச்சிட்டு வந்தாங்க. சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு விருப்பமான கொடுத்தால் தான் நன்மை பெற முடியும், அல்லாஹ் கொடுக்கிறான்னு. எந்த குதிரை எனக்கு விருப்பமானது சொன்னாங்க, இந்த குதிரை எனக்கு விருப்பமானது, இதை நான் சதக்கா செய்வாங்க. தனக்கு பக்கத்துல இருந்த உஸாமா பின் ஸைத் கொடுத்தாங்க. உஸாமா பின் ஸைத் கொடுத்த உடனே அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, ஹாதிஹி சதக்கா, இது நான் வந்து சதக்கா செய்யறேன்னு சொன்னார். பெருமானார் சொன்னாங்க, சொல்லிவிட்டு சொன்னாங்க, அதை அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டான், ததுக்கும் இல்ல, உங்களுடைய சதக்கா ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்பதாக பெருமானார் சொன்னாங்க. அத உடனே என்ன செய்யறாங்க, சஹாபாக்கள் இந்த விஷயங்களை கேட்ட போது ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சாங்க, அதுல என்ன செய்யறாங்க, இன்னொரு ஹதீஸ்ல இன்னொரு செய்தி வருகிறது, அப்துல்லா உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு அடிமை பெண்ணை வந்து என்ன செஞ்சாங்க, உரிமை விட்டாங்க. அல்லாஹ் இப்படி கூறுகின்றான், எனக்கு மிக விருப்பமான ஒரு ஆதனை இருக்கின்றாய், உன்னை அல்லாஹ்வுக்காக நான் உன்னை உரிமை அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஒரு தர்மம் செய்வதாக இருந்தாலும் கூட எது நமக்கு விருப்பமாக இருக்கின்றதோ அதை கொடுத்தால் தான் நன்மையை பெற முடியும். நாம் நன்மையை பெற முடியும் என்பது மட்டுமல்ல, நாம் நன்மையை பெற முடியும் என்பது மட்டுமல்ல, உண்மையிலே நாம் யாருக்கு கொடுக்கின்றோமோ அவருடைய துஆவையும் பெற முடியும். அல்லாஹ் நன்மையை பெறது மட்டுமல்ல, நம்ம யாரு கொடுக்கிறோமோ அவங்கள்ட்ட செய்ய முடியும், துஆவை பெற முடியும். நன்மை ஆனது என்ன செய்யறது, பழையதையோ
அது பயன்படுத்த தகுதியற்றதை நாம் கொடுக்க நேரத்தை எப்படி துவாவை பெற்றுக் கொள்ள முடியும்? இந்த மதிய சாப்பாடை வந்து மதியம் கொடுத்தா நல்லது. மதியம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் மிச்சம் இருக்கு, அதான் கொஞ்சம் கொடுத்தாருன்னா என்ன செய்ய முடியும்? அப்ப என்ன யோசிப்பாங்க? அந்த ஏழையாக இருந்தா கூட என்ன யோசிப்பாங்க? இல்லைன்னா மிச்சம் விதியை கொண்டு கொடுக்குறாங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு ஆடை கொடுப்பதாக இருந்தாலும் கூட தரமான ஆடைகள் கொடுக்கணும். நான் ஒண்ணு ஜும்மா கடையில கூட நான் முதலில் வந்த போது சொல்லியிருக்கேன், நோம்புல வந்து யாருப்பா சக்காத்து கொடுக்குறீங்க, சதக்காக்க செய்றீங்க அப்படின்னா கூட என்ன செய்யணும் அப்படின்னா தரமான ஆடைகளை வாங்கி கொடுக்கணும். 10 பேத்துக்கு 100 ரூபாய் கைதியை வாங்கி கொடுக்கறத விட ஒரு 5 பேத்துக்கு நல்ல கைதியை வாங்கி கொடுத்தோம். என்னோட கைதி ஒரு 3 தடவைக்கு மேல கொடுக்க முடியாது. அனுபவம் தெரியுதெல்லாம் தைரிய வாங்கி கொடுக்கிறது. இதனால ஒருத்தருக்கு எப்படி அடுத்தவுடைய துவாவை நான் பெற முடியும்? இது இன்னொரு விஷயம் தெரியுமா? இப்படி நாம் மார்க்கத்துக்கு முரணாக கீழ்த்தரமாக நடக்கிற நேரத்திலே இந்த மார்க்கத்தை காப்பீர்கள் கூட மற்றவர்கள் கூட கீழ்த்தரமாக கருதுகிறார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாரதாசுக்கு போனீங்கன்னா என்ன செய்வாங்க? ஜக்காத்து கைடினே தனியா வச்சிருக்கான். ஜக்காத்து கைடினே ஒரு நண்பர் சொன்னாரு, நீங்க போனீங்கன்னா பாக்கலாம் ரமதானுடைய காலத்துல போனீங்கன்னா கொஞ்சம் வியாபாரம் போறோம்னாவே கைதிலாம் கொஞ்சம் நிறைய கொஞ்சம் எடுக்கணுங்க அப்படின்னா ட்ரெஸ்லாம் கொஞ்சம் கைதி தேவைதான் கொஞ்சம் நிறைய எடுக்கணும் அப்படின்னா உடனே அவன் கேட்பான். என்ன கேட்பாங்க? இந்த மாதிரி எதுக்கு சதக்கா கொடுப்பதற்கா அப்படி? ஆமா கூட சதக்கா அப்படின்னு தனியா கைதி வச்சிருக்கான். சதக்கா ஒரே கைதி வந்து மட்டமான கைதிகளும் ஒரு சேலைகளும் இருக்கின்றோம். அதை வாங்கி கொண்டாடுனா அவங்களுக்கு 50 வயதுக்கு கொடுக்கறது, 100 வயதுக்கு கொடுக்கறதுன்னு கொடுக்கறது. அப்ப இதனால என்ன ஆகி போல அப்படின்னா மற்றவர்கள் கூட இந்த மார்க்கத்தை கேவலமாக நிறைப்பதற்கு இவன் காரணமாக ஆகின்றோம். அதனால என்ன செய்யறோம் அப்படின்னா தர்மம் செய்வதாக இருந்தாலும் கூட என்ன செய்ய வேண்டும்? நமக்கு எதை நாம் உண்ணுகின்றோமோ, நாம் எதை அறிய விரும்புகின்றோமோ அதைத்தான் கொடுக்க வேண்டும். இதை இன்னொரு செய்தி என்னவென்றால், அடுத்தவரிடத்திலே நாம் பேசுவதாக இருந்தாலும் சரி, நடந்து கொள்வதாக இருந்தாலும் கூட நம்மிடத்திலே மற்றவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக நாம் நினைக்கின்றோமோ அப்படி நடந்து கொள்ள வேண்டும். உணவுக்கு உரைக்கு மட்டுமல்ல, சொல்லுக்கும் செயலுக்கும் நான் கூறேன். அடுத்தவங்க வந்து நம்மிடத்துல எப்படி கண்ணியமாக பேச வேண்டும் என்பதாக கருதுகின்றோமோ அப்படி நாம் அடுத்தவரிடத்திலே கண்ணியமாக பேச வேண்டும். அடுத்தவரிடத்தில் எப்படி கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக நாம் விரும்புகின்றோமோ அப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் ஒரு முழுமையான மூமினாக ஆகின்றார். வாழும் காலத்திலே நம்முடைய சொல்லாம் செயலான் தான தர்மங்கள் செய்யக்கூடிய விஷயத்திலேயுமே நாம் எதை நமக்கு விரும்புகின்றோமோ அதை எல்லா மக்களுக்கு விரும்புகின்ற உயர்ந்த பண்பாடுகளை, பழக்கங்களை, நற்புறுகளை எல்லாம் கொடுத்தாதா நம் அனைவருக்கும் உலகத்தில் வாழ்கிற அனைவருக்கும் வழங்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.